திரு சீமான் கூட்டணி போனா எனக்கு தெரியும், நான் பர்சனலா தெரியும். திரு சீமானுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே அவருக்கு வந்து எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க, மணி சீட்டுன்னு கற்பனை பண்ண கொடுத்தாங்க. அவர் வரமாட்டேங்க அப்படின்னு தெளிவா இருக்கு. ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க? நீங்க அதை ஏற்க மறுக்கிறீங்க? துணை முதலமைச்சர் சீமான் அப்படின்னா பதவிக்காக வரவனா எப்பவோ போயிருப்பேன், எப்பவோ போயிருப்பேன். உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிற்பேன், சமரசம் செய்ய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5 வருஷம் சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா, நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற அப்சர்வேஷன் வந்து எந்த இடத்துலயும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் தனியா தான் போவேன். அதுதான் என்னுடைய பாதை, அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய பயணம் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்கு. அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் வந்து சில இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். அப்புறம் 2-3 அமைச்சர்களோ ஒரு கேபினெட்ல ஒரு இடம் கூட்டு மந்திரி சபை வந்தால் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்ப இதுக்கு எல்லாமே வந்து ஆட்படாம அவர் வந்து தன்னுடைய அரசியல் இலக்கு என்ன அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோட அவர் பயணிக்கிறார். எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை.